நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில டிசி ஸ்டுடியோஸ் பிளஸ் ட்ரோல் கோட் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் த சாஃப்ரான் கம்பெனி தயாரிப்புல ஜேம்ஸ் கன் இயக்கத்துல டேவிட் கோரன் ஸ்வெட், ரேச்சல் ப்ரோஸ்னஹன், நிக்கோலஸ் ஹோல்ட், ஆண்டனி கேரிகன் மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற சூப்பர்மேன் ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாசக்காரங்களால் அழிக்கப்பட்ட கிரிப்டான் கோளிலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட கால் எல்ங்கிற டேவிட் கோரன் ஸ்வெட் பூமியில மஞ்சள் சூரியனுடைய உதவியினால அதி தீவிரமான சக்தியை பெற்று சூப்பர்மேன்ங்கிற மெட்டா ஹியூமனா மாறாரு. ஒரே நேரத்துல நேற்று சூப்பர்மேனா இருந்துகிட்டு பகல்ல டெய்லி பிளானட் பத்திரிகையில கிளார்க்குங்கிற பேர்ல ஹீரோயின் லோயிஸ் லேன்ங்கிற ரேச்சல் ப்ரோஸ்னன் கூட நிருபரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. 3 வருடங்களுக்கு முன்னாடி சூப்பர்மேன் அமெரிக்காவோட கூட்டாளியான பொராவியா பக்கத்து நாடான ஜார்கன்பூர் மேல நடத்துற தாக்குதலை தடுத்து நிப்பாட்டுறாரு. இதனால கோபமாகிற கோடீஸ்வரன் லெக்ஸ் லூதர்ங்கிற வில்லன் நிக்கோலஸ் ஹோல்ட் சூப்பர்மேன் இந்த நாட்டுக்கு அபாயம்னு ஒரு இமேஜ் அமெரிக்க மக்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்க மனசுல உருவாக்கி தேவையான சூப்பர்மேனை கொல்ல முடியும்னு உறுதியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் லூத்தர் ரகசியமா தன்னுடைய ஆட்களோட அண்டார்டிகால இருக்கிற சூப்பர்மேனோட ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட்டை போய் சூப்பர்மேனோட நாயான கிரிப்டோவை கடத்திடுறாரு. இங்க அமெரிக்கால மக்கள் சூப்பர்மேனை தீய சக்தியை நம்பி அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூப்பர்மேனையும் அவரோட சக்தியை கட்டுப்படுத்த முடியாதனால அவர் கைது பண்ற அமெரிக்க ஜெனரல் சூப்பர்மேனை வில்லன் லூத்தர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. லூத்தர் சூப்பர்மேனையும் கிரிப்டோவையும் மெட்டா ஹியூமனையும் சேர்த்து ஜெயில அடைச்சிடுறாரு. ஹீரோயின் லோயிஸ் மிஸ்டர் டெரிபிக்ங்கிற இன்னொரு மெட்டா ஹியூமன் கூட சேர்ந்து அந்த ஜெயிலுக்குள்ள பறக்கும் வாகனம் மூலமா போய் சூப்பர்மேன், கிரிப்டோ, மெட்டாமார்போ, அவனுடைய குழந்தை, மற்ற வீரர்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி சூப்பர்மேனை அவனுடைய அம்மா அப்பா இருக்கிற கிண்ட் பண்ணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இதனால கோவப்படுற லூத்தர் உலகத்தையே மிரட்டுற அளவுக்கு ஒரு பெரிய கருந்துகள் பிளாக் ஹோலை உருவாக்குறாரு. அந்த கருந்துகள் அந்த நகரத்தோட கட்டடங்கள், கடல் உள்பட அந்த டோட்டல் நகரத்தை 2ஆ பிளந்துருது. அதுக்கப்புறம் என்னாச்சு? பெருந்துகள் இருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டாங்களா? வில்லன்களான லூத்தரும் பொறாவியா நாட்டு அதிபரும் என்ன ஆனாங்கன்னு பரபரப்பா 3D எஃபெக்ட்ல சொல்ற படம் தான் சூப்பர்மேன். படத்துடைய நாயகன் சூப்பர்மேன் பிளஸ் மார்க் ஹெண்ட் கதாபாத்திரத்துல டேவிட் கோரன் ஸ்வெட் நடிச்சிருக்காரு. சூப்பர்மேனா இதான் இவருக்கு முதல் படம். ஆனா இவருடைய சினிமா கேரியர்ல இவருடைய முதல் படம் 2022ல வந்த லுக் போத் வேஸ் பியல். அது மட்டும் இல்லாம 2022ல வந்த ட்விஸ்டர் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி இதுக்கு முந்தி வந்து சில படங்கள்ல கேரக்டர் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல சூப்பர்மேனை பிரமாதமா கலக்கியிருக்காரு. வில்லனுடைய ஆட்கள் மெட்டாமார்பா எல்லாராலையும் தாக்கப்படும் சீன், காதலி கூட வாக்குவாதம் பண்ற சீன், நாட்டு மக்கள் தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட உடனே மனசுக்கு உதவிக்கிற சீன், தன்னுடைய குளோனிங் அல்ட்ராமேனை பார்த்து அதிர்ச்சி ஆகிற காட்சிகள், கிட்டத்தட்ட கடைசி வரை எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு எல்லாராலையும் காப்பாற்றப்பட்டு கிளைமாக்ஸ்ல வாங்குற அடி ஃபுல்லா மொத்தமா திருப்பி கொடுக்குற விடாமுயற்சி அஜித் மாதிரி சூப்பரா கலக்கி எடுத்திருக்காரு. அடுத்த நாயகி அவரை ரேச்சல் ப்ரோஸ்னஹன் சும்மா டம்மியா வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு போகாம பிரமாதமா நாயகனுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பர் உமன் கதாபாத்திரத்துல ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஹீரோயின் கேரக்டர் பண்ணிருக்காங்க. நாயகன் எல்லாத்தையும் அடிபட்டு நசுங்கி காஞ்சி போய் கிடக்கும் போது மிஸ்டர் டெரிபிக் கூட சேர்ந்து ஒரு பறக்கும் வாகனத்துல வில்லனுடைய இருப்பிடம் வரைக்கும் போய் நாயகன் அவனுடைய நாய் மெட்டாமார்பா எல்லாரையும் மீட்டெடுக்கிற காட்சிகளும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. இவங்களும் 2009ல ஹாரர் மூவியானது அன்பான்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட படங்கள் பண்ணிருக்காங்க. அடுத்த படத்துல வில்லனா வர்றவரு நிக்கோலஸ் ஹோல்ட் பெரிய சிங்கிள் மேன், எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரான்சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு கார்ப்பரேட் வில்லனா பொராவியா நாட்டு அதிபர் கூட சேர்ந்து சூப்பர்மேனுக்கு எதிராக சதி பண்ற காட்சிகள், சூப்பர்மேனை டைமென்ஷனல் செல்லுலர்ல போட்டு சித்திரவதை பண்ண வைக்கிற காட்சிகள், இவருடைய பிளான் எல்லாம் ஹீரோயின் எடுத்துக்கிட்டே வரும்போது ட்ரிஷ் ஆகிற காட்சிகள், சூப்பர்மேனுக்கு எதிராக அல்ட்ராமேனை ஏவி விட்டு ட்ரோன் மூலமா அவனை கண்ட்ரோல் பண்ற காட்சிகள், தான் ஏன் இப்படி கிட்டவனானே தன்னுடைய பிளான் என்னன்னு விவரிக்கிற காட்சிகள் எல்லாத்திலயுமே நல்லா பிரமாதமா பண்ணிருக்காரு. ஆனா ஆள் தான் பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி அப்பாவியா இருக்காரு. எனக்கு இவரை பார்த்தா பீச் படத்துல வர வில்லன் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. மற்றபடி பொராவியா நாட்டு அதிபரா வர்ற நடிகர், மற்ற மெட்டா ஹியூமன்களா வந்து சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ற நடிகர்கள், சூப்பர்மேனுடைய வளர்ப்பு பெற்றோர்களா வர்ற நடிகர்கள், கிரிப்டான் கோல்ல இருக்கிற சூப்பர்மேனுடைய உண்மையான பெற்றோர்களா வர்ற நடிகர்கள் எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஜேம்ஸ் கன் 1990களில் ஸ்கிரீன் ரைட்டா தன்னுடைய சினிமா கேரியர் ஆரம்பிச்சார். 2006ல வந்த ஹரர் காமெடி படமான சில்தர்ல இருந்து ஆரம்பிச்சு சூப்பர் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி பிரான்சைஸ் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2022ல வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராகி நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்சியூ மாதிரி டிசியூ, அதாவது டிசி யூனிவர்ஸுக்காக கிரியேச்சர் கமாண்டோஸ் 2024ல வந்து ஒரு டெலிவிஷன் காமிக் சீரீஸ் டைரக்டர் ஆனது மட்டும் இல்லாம
அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இந்த சூப்பர்மேன் கேரக்டருடைய பிறப்பிடமான டிசி காமிக்ஸினுடைய தாய் நிறுவனமான வார்னர் பிரதர்ஸ்க்காக இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த டிசி யூனிவர்ஸினுடைய முதல் சூப்பர்மேன் படம் 2014 வந்த மேன் ஆஃப் ஸ்டீல். இதுல சூப்பர்மேனா நடிச்சிருந்தவர் ஹென்றி கேவில். இப்ப வந்திருக்கிற சூப்பர்மேன் படம் இந்த டிசி யூனிவர்ஸினுடைய இரண்டாவது ரீபூட். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை கிராண்ட் மோரிசன் அண்ட் பிராங்க் குவிட்லே இந்த ரெண்டு பேரும் எழுதுற ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் 2005-2008 வந்த காமிக் புக் சீரியல் இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. கதையோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி மக்களோட மக்களா வாழ்ந்துகிட்டு சாதாரண குடிமகனா தன்னை காமிச்சுக்கிட்டு ராத்திரி சாகசங்கள் பண்ற சூப்பர்மேன். மஞ்சள் சூரியனுடைய பிரகாசம் கிடைச்சாதான் இவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும், இல்லைன்னா சாதாரண மனுஷனுக்குள்ள சக்தியோட தான் இவர் அந்த ஊர்ல நடமாட்டிட்டு இருப்பாருங்கிற மாதிரி தான் கதையை போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னால சூப்பர்மேனை யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டோபர் ரீவ், ரெண்டாவது ஹென்றி கேவிலி, இப்ப மூணாவதா நம்ம டேவிட் கொரன்ஸ்வெட். மற்றபடி ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னா ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹல்க் அளவுக்கு இல்லாம நம்ம சூப்பர்மேன் ஹாலிவுட் மார்க்கெட் இன்னும் சவள பிள்ளையா தான் வளர்ந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்த்த ரெண்டு சூப்பர்மேன்களை விட இந்த சூப்பர்மேன் விடாமுயற்சி அஜித் மாதிரி, செந்தில் மாதிரி எல்லார்கிட்டையும் அடி வாங்கிட்டே இருந்தாலும் உலக மக்கள் இருந்தாலும் பேக்கரி கடை வச்சிருக்கிற வீரபாகு மாதிரி எவ்வளவு அடி வாங்கினாலும் உலக மக்களை காப்பாற்ற நினைக்கிற ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதே நேரத்துல கொஞ்சம் கூட மறக்காம வழக்கம் போல அணில இருந்து அழகான பொண்ணுங்க வரையும் அவங்க உயிரை பில்டிங்களை தாங்கி பிடிச்சு காரை தாங்கி பிடிச்சு காப்பாத்துறாரு. ஆனா மத்த நேரத்துல உலக மக்கள் தான் இவரை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவருடைய நாயகி, இவருடைய கிரிப்டோ நாயகி, இவருடைய வளர்ப்பு பெற்றோர்கள், இவருடைய சக மெட்டா ஹியூமன் கதாபாத்திரங்கள், மெட்டா மார்போ, இத்தனை பேர் சேர்ந்து இவரை காப்பாத்துறதுனாலதான் இவர் கடைசியில வில்லன்கள் கிட்ட உலக மக்களை காப்பாத்துறாரு. கேட்கவே தலை சுத்துதுல. படத்தோட மேக்கிங் நல்ல பிரம்மாண்டமா இருந்தது. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள், அனிமேஷன் காட்சிகள், அந்த பனிமலையில ஊசியா ராக்கெட் மாதிரி நிக்கிற ஐஸ் கட்டிகள், சூப்பர்மேனுடைய ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிவுட் கோட்டை, வில்லனுடைய டைமென்ஷனல் செல்லுலர் எல்லாமே பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன, ஹாலிவுட் படம் அப்படித்தான் இருக்கும் நீங்க நினைக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தை நான் பார்த்த தியேட்டர்ல படம் ஆரம்பிச்சதுல இருந்து சினிமாஸ்கோப் ஃபார்மேட்ல தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நான் பார்த்தது இங்கிலீஷ் வெர்ஷன். ஆனா சினிமாஸ்கோப் ஃபார்மேட்ல பார்க்கும்போது சப்டைட்டில் வாசிக்க முடியாத அளவுக்கு ஸ்கிரீனுக்கு ரொம்ப அடியில போனதுனால படம் ஆரம்பிச்ச ஒரு மணி நேரத்திலேயே சினிமாஸ்கோப்ல இருந்து சப்டைட்டில் வாசிக்கிறதுக்காக பழைய 35mm இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் சினிமாஸ்கோப்ல இருந்து அப்படியே பிலிமோட உயரம் கூடி சப்டைட்டில் மேல வந்து சப்டைட்டில் வாசிக்க முடியும். ஸோ அதனாலதான் சப்டைட்டில் வாசிக்க முடியலனாலதான் இந்த படத்தோட கதை எனக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் வெர்ஷன் பாக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 35mm பாக்குறவங்க ஒரு ஃபீலிங்கே வரல. 35mm சினிமாஸ்கோப் என்ன வித்தியாசம், சினிமாஸ்கோப்ல வந்து அந்த லெஃப்ட் சைடு ஒரு 12mm குறையும், ரைட் சைடு ஒரு 12mm குறையும், அதுதான் 35mm. இந்த ரெண்டு சைடு டோட்டலா 25mm அளவுக்கு கம்மியா பாக்குறோங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வராத அளவுக்கு பிரம்மாண்டத்தினால சரி கட்டிட்டாங்க. படம் கொஞ்சம் கூட லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு நல்லா விறுவிறுப்பாவே நல்ல த்ரில்லிங்காக போச்சு படம். இடையில ஒன்று ரெண்டு ட்விஸ்டுகள் வச்சிருந்தாரு டேரக்டர். உதாரணத்துக்கு அந்த அல்ட்ராமேன் யாரும் காமிக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. அல்ட்ராமேன் சூப்பர்மேன் கூட சண்டை போட வைக்கிற காட்சிகள்ல ட்ரோன்கள் மூலமா வில்லனுடைய ஆபீஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அந்த அல்ட்ராமேனை கட்டுப்படுத்துற சீன் சூப்பரா இருந்தது. கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்தது. சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாகவே நாயகி சூப்பர் உமனா வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர்மேனுடைய கிரிப்டோ நாய், அவ்வளவு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான மெட்டா ஹியூமன்கள் கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த சூப்பர்மேன் கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இடையில எமோஷனல் ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக சூப்பர்மேனுக்காக அவருடைய வரவுக்காக காத்திருக்கிற ஜோர்டன்பூர் நாட்டு மக்கள் குழந்தைகள்னு ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா இந்த படத்தை கனெக்ட் பண்ணி விட்டோம். அதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம். அடுத்த படத்தோட கேமராமேன் ஹென்றி பிரஹாம் சூப்பர்மேன் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிவுட் கோட்டை இருக்கிற அந்த அண்டார்டிகா பிரதேசம், சூப்பர்மேன் ரிப்போர்ட்டரா வேலை பார்க்குற அந்த பத்திரிகை ஆபீஸ், வில்லனுடைய கார்பரேட் ஆபீஸ், வில்லனுடைய டைமென்ஷனல் செல்லுலர் அறை எல்லாத்தையும் பிரமாதமா படம் பிடிச்சிருக்காரு. லைட்டிங், செட்டிங், ப்ரொடக்ஷன், டிசைனிங் ஒர்க் தான் கேமரா ஒர்க்கை விட அதிகமா இருக்கிற அந்த படத்துல படம் ஃபுல்லா இல்யூஷன் காட்சிகள் அவ்வளவு அற்புதமா கை கொடுத்திருக்கு. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், அனிமேஷன் ஒர்க் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆரம்பத்துல ஒரு ஜெயிண்ட் அல்ட்ராமேன், இடையில ஒரு காட்ஸில்லா மாதிரியான ஒரு பெரிய மிருகம், அப்புறம் அந்த பிளாக் ஹோல் கட்டடங்கள், கடல்ல அந்த நகரத்தை ரெண்டா பிளக்கிற காட்சி எல்லாமே சூப்பரா இருந்தது. சும்மா அனிமேஷன் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல புகுந்து விளையாடி இருக்காங்க. கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்ட அந்த கிரிப்டோ நாய் கதாபாத்திரம் அவ்வளவு அருமையா இருந்தது. ஆனா மெட்டா மார்பாவுடைய குழந்தை கதாபாத்திரம் தான் பார்க்க ரொம்ப பொம்மை மாதிரி செயற்கையா இருந்தது. அடுத்த இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்கள் ஜான் மர்பி அண்ட் பேக்ரவுண்ட் கம்போசர் டேவிட் பிளெமிங், இந்த ரெண்டு பேருமே நல்லா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருக்காங்க. ஆனா முக்கியமான காட்சிகள், பரபரப்பான காட்சிகள் இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் டோசேஜ் கூட்டியிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். படத்துக்கு எடிட்டிங் வில்லியம் ஹோய் அண்ட்
கிரேக் ஆல்பர்ட். நல்லா சூப்பரா கதை ஓரளவுக்கு புரியுற மாதிரி நல்லா எடிட் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அற்புதமா கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த படத்தோட வெற்றிக்கு அருமையா உழைச்சிருக்காங்க. படம் இந்த ரிலீஸ் ஆன 3 நாளே இதனுடைய மொத்த பட்ஜெட்டான $225 மில்லியன் அப்படியே கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி இந்த படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் நெருங்க போகுது. படத்தோட மேனேஜ்மெண்ட்டுகள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படம் ஸ்டார்ட் பண்ணல கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் வரைக்கும் சூப்பர்மேன் நம்ம விடாமுயற்சி அஜித் மாதிரி வரவும் போராட்டம் அடி வாங்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே சூப்பர்மேன் வாயில இருந்து வர ரத்தத்தை தொடங்கும் போதே நம்ம உஷாராயிருக்கணும். ஒரு அடி வாங்குற பார்த்து நமக்கு தான் சூப்பர்மேனை பார்த்து பெருதாம இருக்கு. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம ஒரு படத்துல வடிவேலு டிவியில எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது எம்ஜிஆர் கையில இருக்கிற வால் கையில இருந்து நழுவுன உடனே வடிவேலு அருவாள் எடுத்து இந்த அப்படியே வாத்தியார் டிவி ஸ்கிரீனை பார்த்து தூக்கி விடுவாரு. அந்த மாதிரி நமக்கு சூப்பர்மேன் அடி வாங்குற பார்த்து நம்மளும் ஸ்கிரீன்குள்ள குதிச்சு வில்லங்களை போட்டு அடிச்சு சூப்பர்மேனை காப்பாத்தலாமோன்னு ஒரு தவிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில சூப்பர்மேன் அவருடைய கிரிப்டோ நாயும் நம்ம ஹீரோயினையும் வந்து காப்பாத்திடுறாங்க. சரி, சூப்பர்மேன் தான் இப்படி கைப்புள்ளையா இருக்காரு, வில்லன் பயங்கரமான கட்டத்துறையா இருப்பாரு பார்த்தா அவரு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சும்மா வாயாலே வடை சுட்டு இருக்காரு படம் ஃபுல்லா. சரி, அவர் பயங்கரமான அடியாட்களாவது அனுப்புவாரு பார்த்தா அவருடைய ஆட்கள்லாம் ஆபீஸ்ல உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவை காப்பாத்த இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. ஆனா வில்லன் தான் சிங்கிள் சிங்கமா போராடிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வில்லனுடைய கேரக்டர்ஸ் வச்சு ரொம்ப பலவீனமா இருக்கிறதும் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். வில்லன் அனுப்புற ஆட்கள் ஆரம்பத்துல ஒரு பயங்கரமான அல்ட்ராமேன் வருவார். அவர் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. மற்ற ஆட்கள் எல்லாமே ரொம்ப சொத்தா இருக்காங்க. அதோட பரிதாபம் அவங்ககிட்ட போய் சூப்பர்மேன் அடி வாங்கிட்டு இருக்காரு. சரி, ஆரம்பத்துல வந்து பயங்கரமான அந்த அல்ட்ராமேன் கிளைமாக்ஸ் மறுபடியும் வந்து சூப்பர்மேன் கூட பயங்கரமா சண்டை போடுவார்னு எதிர்பார்த்தா அல்ட்ராமேனோட உண்மையான முகத்தை காமிச்சு நம்மளை சப்புன்னு ஆகிட்டாங்க. அப்ப நாயகன் சொத்த வில்லன் சொத்துக்கு சொத்த இப்படி சூப்பர்மேனும் படம் பார்த்த நம்மளும் ரொம்ப அடி வாங்கி நூறு சொல்லணும். இந்த படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமரா ஒர்க்கு, பிஜிஎம் ஸ்கோரிங், ப்ரொடக்ஷன் டிசைனிங், சிஜி அண்ட் அனிமேஷன் ஒர்க்கு. இதெல்லாம் இல்லைன்னா இந்த படத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். விடாமுயற்சியில கிடைச்ச அதே ஏமாற்றமான அனுபவம் தான் இந்த படத்துல நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா விடாமுயற்சியில அஜித் வாங்கின அடியை உள்ள தன்னை ஏமாத்திட்டு போன பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு கடைசியில திருப்பி கொடுப்பாரு. ஆனா இந்த சூப்பர்மேன் ரொம்ப நல்லவர். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் வாங்கின அடியை கடைசியில பயங்கரமான வில்லன்கள் கிட்ட இருந்து உலக மக்களை காப்பாத்துறதுக்கு டபுளா திருப்பி கொடுக்குறாரு வாங்கின அடியை ஃபுல்லா. அதுதான் கொஞ்சம் ஆறுதலா இருந்தது இந்த விடாமுயற்சி படத்தோட. படம் இவ்வளவு விறுவிறுப்பா போனாலும் முதல் பாதியில நாயகன் ரிப்போர்ட்டரா வேலை பார்க்குற காட்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சது. நாயகன் அமெரிக்க ராணுவ வீரர்கள் அரெஸ்ட் பண்ணி தூதட்டு ஒப்படைச்ச பிறகு சூப்பர்மேனுக்கு சூரிய ஒளியினால திருப்பி சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே படம் பார்க்க கொஞ்சம் சக்தி கிடைச்ச மாதிரி மறுபடியும் படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் படங்கள வழக்கமான ஒரு நான் லாஜிக்கல் பூசுத்த சமாச்சாரங்கள் தான். மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட் இந்த படத்துல இல்ல. படத்தோட மாரல் வழி உலகத்தை காப்பாத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். உலக மக்களை எதிர்த்தாலும் பெருத்தாலும் அவங்கள தீய சக்திகள் கிட்ட இருந்து தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு வந்து காப்பாத்துற ஹீரோ. கல் தோன்றி மண் தோன்றி டைனோசர் தோன்றா காலத்துல இருந்து ஹாலிவுட் சினிமால புழக்கத்துல இருக்கிற அதே கான்செப்ட் அதே மாரல் வழி பரவாயில்ல. ஆனா நல்லவேளை இந்த மாதிரி படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அட்லிய முருகதாஸ் எல்லாம் அனகோண்டா, டைனோசர், கிங்காங், காட்ஸில்லா மாதிரி கொடிய மிருகங்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்தை ஆட்டி படைக்க நினைக்கிற சர்வ சக்தி வாய்ந்த கொடூர வில்லன்கள் கிட்ட இருந்து உலக மக்களை நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் காப்பாத்துற மாதிரி இது வரைக்கும் படம் எடுக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் திருப்திகரமாவே இருக்கு. அதே மாதிரி கதை திரைக்கதை ஓரளவுக்கு திருப்திகரமாவே இருக்கு. ஆனா என்ன, வழக்கமான எல்லா ஹாலிவுட் சினிமாக்கள் மாதிரியும் இதுல நம்ம காதல் மட்டும் பூ சுத்தாம நம்ம உடம்பு ஃபுல்லா வளைச்சு பூ சுத்தி இருக்காங்க. இந்த அடிப்படையில படத்துக்கு 5க்கு 3.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல சூப்பர்மேன் 70% கைப்புள்ள, 30% கட்டத்துறை. அருமையான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், அனிமேஷன் காட்சிகள், 3D எஃபெக்ட்னு பக்கா ஐமாஸ் தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த சூப்பர்மேன் படம். இந்த படத்தோட சண்டை காட்சிகள், அனிமேஷன் காட்சிகள் எல்லாத்தையுமே 3D வெர்ஷன்ல பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. கண்டிப்பா குடும்பத்தோட போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 2-3 லிப்லாக் சீன்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால 16+ ஏஜ் ஆடியன்ஸ்க்கான படம் இது. ஓகே நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே செல்லம்.